ஸ்பீகர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளதான் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஹரிஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 100 நாள் தாவேக்கோட ஆட்சி எப்படி பாக்குறீங்க? 100 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் 100 நாள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து 100 டேஸில் செயல்பட முடியாது. மினிமம் ஒரு 6 மந்த்ஸாவது தேவைப்படும். ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னால மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா முந்தைய அரசனுடைய டெசிஷன்ஸ் வந்து சரியா தப்பா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் தேவை. ஸோ அந்த 6 மந்த்ஸ் கேப் கொடுக்காம 100 நாளில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் இந்த 100 டேஸில் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஏன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லதுன்னா முதலமைச்சருடைய அறிவிப்புகள், துறை ரீதியான அறிவிப்புகள், விவசாயிகள் பிரச்சனைகள் தொடர்பான அறிவிப்புகள்லாம் வந்து ஓரளவு நல்லதாக இருக்குது. அதே நேரம் வந்து இவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், அதே மாதிரி மற்ற ஆசிரியர்கள் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் பேராசிரியர்கள் விவகாரமாகட்டும், இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் செலுத்தாமல் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேக்ட்ராப்பாக இருக்கும். செட்பேக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் 100 நாட்கான இதாக பார்க்குறேன். சட்டமன்றம் லைவ் இது எப்படி நம்ம இப்போ அதிகப்படி பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு பக்கம் போய் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு, குறிப்பாக திமுக வந்து இந்த லைவே வேணாம். ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க எதெல்லாம் நீக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் வந்து ரீல்ஸா வந்துருது, என்ன யூஸா இருக்கு? அதை தாண்டி இப்ப சட்டமன்றத்துல ஒரு அறிவுபூர்வமான ஒரு இதுவே இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸே இல்லாம சும்மா இங்கேருந்து ஒரு தனி மனித தாக்குதல், அங்கேருந்து ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு சண்டை மாதிரியே போயிட்டு இருக்கே. இந்த சட்டமன்ற லைவ் வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்ற நேரலை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அந்த முடிவுங்கிறது சரியான முடிவு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சபாநாயகருடைய 2 பக்கமும் நாங்கள் வந்து நடுநிலையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு சபாநாயகர். அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கலாம். ஏன்னா அமைச்சர்கள் பேசும்போது கூட இதெல்லாம் அவையிலேருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அவையிலேருந்து இதெல்லாம் நீக்கப்படுது அப்படின்னா உங்களுக்கு அவை குறிப்புங்கிறது அஃபிஷியல் டாக்குமெண்ட், லைவுங்கிறது உங்களுக்கு வந்து மக்கள் பார்க்கறதுக்காக செய்யப்படக்கூடிய ஏற்பாடு. ரெண்டுமே வேற வேறு. அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கணுங்கிறத சபாநாயகர் முடிவு பண்ணலாம். லைவில் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறத சபாநாயகர் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன். ஏன்னா மக்களுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சாகும். கடந்த ஆட்சியில் லைவ் கொடுத்தாங்க, பட் என்னென்னா கட் பண்ணி ஒட்டி வெட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் அந்த கேள்வி பதில் நேரத்தை மட்டும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசுறது, அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறது, அது கூட வேல்முருகன் அவர்கள் பேசும்போதெல்லாம் வந்து கட் பண்ணாங்க லைவை. அகேன்ஸ்டா பேசுறப்ப கட் ஆயிடும். ஆமாம், அகேன்ஸ்டா பேசினா கட் ஆகிடும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போதெல்லாம் கட் ஆகிடும். அவங்க கூட்டணி கட்சிகள்லேயே வந்து முரண்பட்ட கருத்துக்களை யாராவது சொல்கிறாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் என்ன கருத்து சொன்னாலும் அதை வந்து நேரலை பண்ணுறது அப்படிங்கிறது வெல்கம் டெசிஷன். பட் சபாநாயகர் ரொம்ப நல்லவராக இருக்குது, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ரொம்ப நடுநிலையாக இருக்காது யாராக இருந்தாலும். ஆமாம், ரொம்ப நடுநிலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி பண்ணதும் தப்பு, எதிர்கட்சி பண்ணதும் தப்புன்னு ரெண்டுமே சுட்டி காட்டாது. அது உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு அது ஒரு செட்பேக்காக அமையலாம். ஏன்னா வந்து தாவேக்கா அமைச்சர்களுக்கு பேசவே தெரியலையா அப்படிங்கிற ஒரு கருத்து வலுவாக முன்வைக்கப்படும். அதை வந்து திமுக தன்னுடைய பிரச்சாரமாகவே எடுத்துகிட்டு போவாங்க. எதிர்கட்சியாக திமுக பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பார்த்தோம் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கிறப்ப அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கூச்சல், அவ்வளோ இதாக இருந்தப்ப எதிர்கட்சியா திமுக செயல்படுவாங்க, நல்ல பயங்கரமா. ஆளுங்கட்சியா தான் அவங்களால முடியாது, கரப்ஷன் அதுல மாட்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. பட் இப்ப இந்த ஆட்சி வந்தப்புறம் அந்த எதிர்கட்சியில பயங்கரமா திமுக செயல்படுறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்ல? எதிர்கட்சியா திமுக செயல்படுறாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க வந்து யூஸ்வலா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வீரியமா செயல்படுவாங்க. ரொம்ப துரிதமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பாங்க, நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய சாலை மறியல் நடக்கும், நிறைய சிறை நிரப்பும் போராட்டங்கள்லாம் செய்வாங்க திமுக தரப்புல இருந்து. பட் இந்த முறை எதிர்கட்சியா அப்படின்னா ஸ்டாலின் இல்லை சட்டசபையில். அவர் வந்து கல்யாண நிகழ்வுகள்லாம் போயிட்டு இருக்காரு, அங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு மேடைகளில். தாவேக்கா அரசு இந்த மாதிரி பண்ணுது, முதல்வர் விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக செயல்படுறதுக்கான தகுதி இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர்கிட்ட என்ன பேசணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமில்லாத டாபிக், சம்மந்தமில்லாத நபர்களை வச்சு பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்கள் கருணாநிதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து தாவேக்கா எம்எல்ஏ பயன்படுத்துகிறார். கருணாநிதி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பெயர் வந்து இதற்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான். அவர் இயற்பெயரா தானே?
ஆமா, கருணாநிதி அவர்களை கருணாநிதி தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? தயிரோட தாத்தான்னு சொல்லுவாங்களா? ஆனா அதுக்குமே முதல்வர் வந்து ஏந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு சரியான அவர் செயலா? வந்து முதல்வர் வந்து பெருந்தன்மையோட சொல்றாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு என்ன கேட்டா நான் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அவருடைய பேர் அதுதாங்க. தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. கருணாநிதி அவர்களை கருணாநிதி தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க கலைஞர்னு கூப்பிடுங்க. நாங்க ஏன் கூப்பிடணும்? உங்களுக்கு வந்து அவர் தலைவர். உங்களுக்கு வந்து அவர் வந்து எம்எல்ஏஸ் குடுத்துருக்காரு, அமைச்சராக்கியிருக்காரு. இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் வந்து கட்சி பொறுப்புல குடுத்து உட்கார வச்சிருக்காரு. அதனால அவங்கள தலைவர்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கலைஞருங்கிறாங்க. கலைஞருங்கிற பட்டம் கூட சினிமா தொடர்புடைய பட்டம் தானே தவிர, அது வந்து உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான பட்டமே கிடையாது. கிடையாது. அது தமிழ்ல சொல்லிக்கலாம். நாடகத்தை மையப்படுத்தி ஒரு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் கொடுத்த பட்டம் அது. அது உங்களுக்கு அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. நீங்க அத வந்து கலைஞர்ன்னு தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்றது, அது அன்அக்செப்டபிள். அத ஓபிஎஸ் வச்சு பேச வைக்கிறது தான் இன்னும் முரணா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து அம்மா இருந்த காலத்துல, அதாவது சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல ஆப்போசிட்ல உட்காந்துட்டு கருணாநிதி அவர்களை என்னென்னலாம் வசப்பாடினார் அப்படிங்கிறது இன்னைக்கும் அவை குறிப்பில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, கருணாநிதி அவர்கள் வந்து துரோகின்னாரு. கருணாநிதி அவர்கள் வந்து கரும்புள்ளி அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ இவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு வந்து அதே கருணாநிதி அவர்களை நீங்க கலைஞர் தான் சொல்லணுங்கிறது, அது வந்து திமுகவுடைய முரண்பட்ட நிலையை தாங்க காட்டுது. உங்களுக்கு வந்து திமுகல பேசுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் ஓபிஎஸ்? அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏன் கூட்டணும்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டுவீங்க? அதிமுகவுக்கு இப்போ எப்படி வந்து நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரோ, அதே மாதிரி தான் அங்கே திமுகவுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னென்ன செட்பேக்லாம் கொடுக்க முடியுமோ அதை தான் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவங்க 2 பேர் அசெம்பிளி பக்கம் வரல அப்படின்னா 2 கட்சியும் உருட்டும். இன்னொன்று இப்போ நம்ம பார்த்துருக்கோம், நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு 110 விதியின் கீழ் வந்து சொல்லப்போனால் அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க. அது வெற்றி பயண திட்டம், பஸ்ஸுக்கு இலவசம், பெண்களுக்கு சிலிண்டர், அன்னபூர்ணி திட்டம். அதெல்லாம் இது என்னதான் நிறைவேற்றினாலும் 2 கேள்விகள் அது எழுதுனா. நீங்க ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கு, இந்த மாதிரி இலவசம் தேவையில்லாம கொடுத்தனால தான் இன்க்ரீஸ் ஆனது, திமுக மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப அதே இது இவங்களுக்கு பொருந்தாதா? 2வது விஷயம், திமுக எப்படி வாக்குறுதியில அள்ளி வீசிட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு தகுதி அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி தாவேக்காவும் இதே மாதிரி இப்ப எல்லாருக்கும் 6 சிலிண்டர்னு சொன்னாங்க. இப்ப 3 சிலிண்டர் தான். அதுவும் 2.5 லட்சம் வருடத்துக்கு வருமானம் கம்மியா இருக்கிறதாங்கிறது அங்க ஒரு தகுதி கொண்டு வராங்களே. இது திமுகவோட 2.0 தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? முதல்ல சிலிண்டர் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஏகப்பட்ட போர் பதற்றங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு அறிவிப்புங்கிறது அவசியமற்றதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரிஸ்க்கான அறிவிப்பு. உங்களுக்கு நாளைக்கு வந்து மறுபடியும் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவீங்க? உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்போ 30 நாள் ஆகுது. சிலிண்டர் புக் பண்ணாங்கன்னா இந்தியன்லலாம் 30 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. 30 நாளுக்கு அப்புறம் தான் வருது. அடுத்த சிலிண்டர் புக் பண்ணவே முடியுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த வாக்குறுதி நிறைவேற்ற போகிறீங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது போக்குவரத்துறை. போக்குவரத்துறை 2015 லாஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் மீண்ட மாதிரி எனக்கு தெரியல. சிஏஜி ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்னா 2014-15 லாபத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் லாஸில் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ கம்ப்ளீட் லாஸில் போயிட்டு இருக்கிற போக்குவரத்துறை இன்னும் லாஸ்ட்டில் நீங்கள் தள்ளுறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் அந்த லாஸ் எப்படி சரி கட்ட போகிறீங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் இல்லாமல் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதும் ஏற்புடையது இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்ல மக்கள் இதை விரும்புறாங்களா? இப்ப பெண்கள் விரும்புகிறாங்க இந்த வாக்குறுதிகள் வேணும்னா. இல்ல அப்புறம் அதே 1000 ரூபாய் திமுக கொடுத்தாங்க. தேர்தல் அப்ப அறிவிச்சாங்க, இடைத்தேர்தல் அப்ப. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த ஓட்டு போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்கல்ல. சோ மக்கள் வந்து அந்த வாக்குறுதியை விரும்பல. எங்களுக்கு நல்ல லைஃப், பாதுகாப்பானது, சுகாதாரமான. பெண்களுக்கு என்னன்னா குடும்பத்தினுடைய தேவை குறையுது, குடும்பத்தினுடைய பாரம் குறையுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. நாங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ரூபா ஆகுது. ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா ஆகுது. 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வந்துடுது. ஸோ அந்த 2000 ரூபா எங்களால் மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த 2000 ரூபா மிச்சப்படுத்துறதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திமுகவுக்கும் பெண்களுடைய வாக்குகள்லாம் போச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. திமுகவுக்கும் பெண்களுடைய வாக்குகள் போச்சு. ஆனால் மெஜாரிட்டியான வாக்குகள் தாவேக்கு பக்கம் போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றலை. அவங்க பெண்களுக்கு அந்த மகளிர் உதவித்தொகைன்னு சொன்னாங்க, உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது தகுதியுள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்படுனாங்க. தகுதியுள்ளவர்களை தாண்டி யாரெல்லாம் தகுதியுள்ள நபர்கள்னு இவங்க கண்டறிஞ்சாங்களோ அவங்களுக்கு போகலை முறையாக. ஆனால் 2 ஏசி வச்சுருக்கிறவங்க,
ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரூ. 1000 மகளிர் உதவித்தொகை போச்சு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அதிருப்திகள் அதிகம் இருக்குது. 2வது 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஓய்வூதியம், அந்த உதவித்தொகை, அதை ஸ்டாப் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். கடைசி நேரத்தில் அதை வந்து ரிவைவ் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்தாங்களே தவிர நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு ஸ்டாப் ஆகி தான் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த அதிருப்தியெல்லாம் தான் தாவேகா பக்கம் வந்து அந்த வாக்குகளை நகர்த்தி கொண்டு போச்சு தவிர, அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த லாஸ் எல்லாம் எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு திட்டங்கள் இருந்தால் நம்ம பெட்டராக இருக்கும் தாவேகாவுக்கு. ஏன்னா பெண்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பெண்களை மையப்படுத்தி திட்டங்கள் கொண்டு வரீங்க, பெண்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஆண்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பெண்கள் மட்டுமே வாக்களிக்கல, ஆண்களும் சேர்ந்து வாக்களிச்சிருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. தொழில் துறையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும், எங்களுக்கு வந்து புதிய தொழில் முனையம் மாதிரி எதாவது ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும் நீங்கள். இல்லை, அதில் ஒரு பக்கம் அதில் இன்னொரு செட்பேக்கு, திமுகவும் பரந்தூர் வேணான்னு சொன்னவங்க தான். ஆனால் இன்னைக்கு வந்து பரந்தூர் வேணான்னு சொன்னவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தோம். ஆமாம், எப்படி 8 வழி சாலையை சொன்னாங்களோ அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறப்ப வேணானாங்க, ஆளுங்கட்சியாக வந்தோன்னா 2த்துக்குமே அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு, பரந்தூர் விமான நிலையம் அந்த விரிவாக்கம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதனால நம்பி வந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வேலை பிரச்சனையாகும். 10 வருஷம் பின் நோக்கி போகும் தமிழகம். ஆல்ரெடி ஆந்திராவும் கர்நாடகாவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து டக்குன்னு கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஆமா, இது வந்து ஒரு பெரிய தமிழகத்துக்கு ஒரு தவறான டிசிஷன் முதல்வர் எடுத்துட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று விவசாய நிலம், இன்னொன்று நீர்நிலைகள். ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகள்லாம் வந்து ஃப்ளாட் போட்டு இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. வேளாச்சேரி, சௌமியா அன்புமணி சொன்ன மாதிரி தான், வேளாச்சேரி, நுங்கம்பாக்கம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில். அந்த நீர்நிலைகளை இப்போ மீட்க முடியாது. அட்லீஸ்ட் இப்போ ஆக்கிரமிப்பு செய்யப்படுற நீர்நிலையாக மீட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு குடிநீர் தேவைக்கும் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கணும். நீங்கள் வந்து கம்பெனி ஏரியை வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு அப்படின்னா, சென்னை புறநகர் பகுதிகளுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுத்துறதுன்னு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. 2வது விவசாயம், நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் வந்து விவசாய நிலங்கள் வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறது, விவசாயத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணும். வெளி மாநிலத்திலேருந்து நீங்கள் அரிசியை வந்து இப்போ மீனம்பாக்கமும் விவசாய நிலம் இல்லாமல் இருந்திருக்காரு. இப்போ அடுத்தது இவர் எங்கே கொடுக்குறாரோ அங்கே ஒரு விவசாய நிலம் இருக்க தான் செய்ய போகுது. உங்களுக்கு மைனாரிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து 60% ஆஃப் ஃபார்மர்ஸ் லேண்டுன்னு இல்லாமல் உங்களுக்கு 30% ஃபார்மர்ஸ் லேண்டு, 70% மற்ற வகை நிலங்கள் இருந்தால் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து 60% வந்து ஃபார்ம் லேண்டும் 40% இதர நிலங்களும் அப்படின்னா அது வந்து விவசாயத்தை இன்னும் பாதிப்படைய செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளிமாநிலங்களால் நீங்கள் அரிசியெல்லாம் இறக்குமதி பண்ணி கொண்டு வந்துடலாம், இங்கே கொண்டு வந்துடலாம். அவன் ஒரு ரேட்டுக்கு விற்பான், அவன் விற்கிற ரேட்டை விட இங்கே டபுள் ரேட்டில் விற்கும். ஏன்னா இப்போது வந்து சர்க்கரை விலை அதிக அளவில் ஆகிடுச்சு. 55 ரூபாயில் இருந்தது இப்போ 80 ரூபா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அரிசி விலை பயங்கரமாக போயிட்டுருக்கு. 1 கிலோ 60 ரூபாயில் இருந்து இப்போ 85 ரூபா 90 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா விலையேற்றமும் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும். முதல்ல புதுசாக திட்டங்கள் கொண்டு வரதுங்கிறது கொண்டு வரலாம். இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2வது விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எங்கே லேண்ட் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாவேகா அரசுக்கு இருக்குது. அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1 or 2 டேஸில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை கொஞ்சம் துரிதப்படுத்தினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறது, லேண்ட் வந்து அப்ரிசியேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 10 வருஷம் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆமாம், உங்களுக்கு 2031 மீனம்பாக்கம் விமான நிலையத்துடைய அந்த இது முடியுது. ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளே ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, அதுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் துரிதப்படுத்தினா தான் உண்டு. அந்த பிளான் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதலமைச்சர் சட்டமன்றத்தை சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அதை சொன்னால் தான் வந்து இந்த எதிர்ப்புகள் குறையும். ஏன்னா எதிர்ப்புகள் அதிகமாக தான் செய்யும். இன்னொன்று, அதே முதல்வர் வந்து சொல்கிறாரு, அந்த 3 ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்குது, அமைதியாக இருங்க, திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து எம்எல்ஏவாக இருக்கிற திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு,
ஒரு வாரத்துல அவர் வந்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன குற்றச்சாட்டு என்ன ஃபைல்ஸுங்கிறது விளக்கம் இல்லைன்னா அவர் மேல ஒரு மோஷன் நம்ம கொண்டு வரலாம், இது சட்டத்துக்கு விரோதமானது, ஏன்னா சட்டசபையில அப்படிலாம் வந்து போற போக்குல பேசக்கூடாது அப்படிங்கிறார். பொதுவா ஒரு விஷயம் நம்ம தோன்றது என்னன்னா, ஊழல் ஃபைல் இருக்கு, அது விசாரிக்க வேண்டியதானே, துறக்க வச்சிடாதீங்க அப்படின்னா அப்ப நீங்க அரசியல் இதை வச்சு பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இதில் அரசியல்னு நான் பார்க்கல. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு நினைக்கல. பட் என்னென்னா, இடைத்தேர்தல் வரைக்கும் இதை இழுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தாவேக்கா போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் இருப்ப இதை திறந்தா கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்னா அப்படியும் நினைக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ஃபைலில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இப்படி தான் வந்து டிவிஎஸ்சி ரெய்ட் நடத்திட்டு இருக்காங்க சமீப நாட்களில். டான்ஜெட்கோ சம்மந்தப்பட்ட ரெய்ட்ஸ், இப்போ செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட இடங்களெல்லாம் ரெய்ட் நடந்ததெல்லாம் அந்த ஃபைலில் இருக்கிற தகவலை வச்சு தான். ஸோ உங்களுக்கு வந்து ரெய்ட்ஸ் நடக்குது. எஃப்ஐஆரில் வந்து எந்த அதிகாரிகளுடைய பேரும் போடல. அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதனால் எஃப்ஐஆரில் நாங்கள் பேர் போடல. பட் வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது நாங்கள் வந்து பேரை இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பாசிபிலிட்டி எங்களுக்கு நிறையா இருக்குது. அதை எங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்படி பண்ணால் அது ஈஸியாக பண்ணிடலாம், இல்லைனா தனித்தனியாக பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து நடவடிக்கை இல்லைன்னு கிடையாது, நடவடிக்கை எடுக்கப்படுது. கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. இதில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இதை எப்படி மீட்க முடியும், இது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறப்போ அந்த விசாரணை துரிதமாக நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற மாதிரி 3 ஃபைல், அங்கே வந்து 5 ஃபைலுக்கு மேலேயே இருக்குதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். 3 ஃபைலுங்கிறது ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மரியவல்சன் அவர்கள் தான் சொன்னார் 3 ஃபைல்னாரு. பட் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 5 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் வந்து முதலமைச்சருடைய பார்வையில் இருக்குது. அதில் வந்து 3 முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுடைய தகவல்கள் இருக்குது. ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து அதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. டிவிஎஸ்சி வந்து கம்ப்ளீட்டாக இது விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இது விசாரணை முடிஞ்சால் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம், எங்களை வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ண வைக்காதீங்க, வெளிப்படையாக எங்களை சொல்ல வச்சிடாதீங்கிறத சொல்லி. இன்னொரு விஷயம், லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு தான் நம்ம சட்டம் சொல்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சர் நானே லஞ்சம் கொடுத்துருக்குறேன், அப்போ அவர் மேலே ஆக்ஷன் பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு. இப்போ அந்த துறையோட அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஆக்ஷன் எடுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டார்கெட் பண்ணுறாரா? இன்னொன்று கேள்வி வருது, அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான எந்த ஒரு இது வீடியோவோ எதுவுமே வர்றது இல்லை அப்படின்னு செய்தி சொல்ல வருது. அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து சேகர்பாபு மேலே ஒரு வெறுப்பு. ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு சேகர்பாபு அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது பேசப்பட்டிருக்கு. அது பேசப்பட்டு உதயநிதி அவர்கள் கிட்ட போகும்போது உதயநிதி அவர்கள் சேகர்பாபு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது 2 பேருக்கும். மற்றபடி 2 பேரும் நண்பர்கள் தான், பேசிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கருத்து வேறுபாடு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு பரந்தாமன் அவர்கள் வந்து வெளிப்படையாக பேட்டி, பரந்தாமன் அவர்கள் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லி, அப்படி இருந்தும் சேகர்பாபு அவர்களுக்கு என்ன அப்படி ஹோல்டாங்க? இல்லை, அவங்க வந்து நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பினாமி விவகாரம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி சேகர்பாபு அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சேகர்பாபு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, சென்னையில் சேகர்பாபு அவர்களுக்கு வந்து இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த தனிப்பட்ட செல்வாக்கை நம்ம ஏன் வந்து இழக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அதனால் தாண்டி கவர்மெண்ட்லேயே அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் போலே, அமைச்சர் அவர்கள் என்ன திட்டம் அறிவிக்கிறாரத்துக்கு முன்னாடி அவர் சாயங்காலம் 106ன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரே ஷாக் ஆகுது, எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. இருக்காங்க அவங்களுக்கு வந்து. நான் இதை வந்து அமைச்சருக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். துறையினுடைய செயலாளர் மேலேயே வந்து நம்ம பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இது போயிட்டு இருந்தது, குமரகுருமாறன் அவர்கள் மேலேயே ஒரு புகார் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நான் முன்னாடியே. அது ரொம்ப விசாரணைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தகவல். அதை தாண்டி துறையில் வந்து நிறைய திமுக ஆதரவு நிலையை கொண்ட அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அது உடனடியாக மாற்ற முடியாது உங்களால். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷமாவது எடுக்கும் அது மாறுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து இல்லை இப்போ ஊழல் வழக்கு எடுக்க முடியுமா? சாதாரண ஒரு திட்டம் ஒரு அதிகாரி மூலியமா ரிலீஸ் ஆகுறப்ப இப்போ ஊழல் வழக்கு ஏதாவது ஒரு எடுக்கிறாங்க திமுக முன்னாள் அமைச்சர் மாதிரினா அது அவங்க ஈஸியாக கசிவரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாங்க ஏவாவேலு விவகாரம் நடந்தது. ஏவாவேலு அவர்கள் விவகாரத்தில் ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவரை உடனே வந்து எனக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து போயிட்டாரு. ஸோ அது கூடயே தெரிஞ்சுதான். ஆமாம்மா, அதனால தான் வந்து அருண் அவர்களை மாற்றினாங்க, டிவிஎஸ்சி பொறுப்புலேருந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் புது டிவிஎஸ்சி அதிகாரி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது வெளியில் வரமாட்டேங்குது, தகவல் வெளியில் வரமாட்டேங்குது. பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஆர்டிஐயில் வந்து சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க, அது பெருசாக தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, கான்ஃபிடென்ஷியலாக பண்ணிகிட்ருக்காங்க. சேகர் பாபு வந்து அங்கே இருக்கிற பினாமிகள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கிறதுனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் அவரை டார்கெட் பண்ணுற மாதிரிலாம் நான் பார்க்கல, அவரும் யாரையும் டார்கெட் பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. இதில் வந்து மரியவில்சன் அவர்கள் சொல்கிறது அவருக்கு நடந்த விஷயங்கள் சொல்கிறாரு. நான் வந்து எனக்கு மிரட்டி லஞ்சம் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து செக்ஷன் 8 பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் மிரட்டப்பட்டு லஞ்சம் கொடுக்க முற்படும் சூழல் ஏற்பட்டு அவர் லஞ்சம் கொடுத்துருந்தா கூட குறிப்பிட்ட 7 நாட்களுக்குள்ளே, அதாவது அந்த லஞ்சம் கொடுத்ததுலேருந்து 7 நாட்களுக்குள்ளே புகார் கொடுத்துருந்தா அவருக்கு வந்து விலக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது பிரிவு இருக்குது. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இவர் புகார் கொடுத்தாரா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. புகார் கொடுக்கலைன்னா இவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல ஆமாம் நடவடிக்கைக்கு உட்பட்டவராக தான் இருப்பார். புகார் கொடுத்தாரா இல்லையாங்கிற கேட்க வேண்டிய இடத்துல திமுக இருக்காங்க. இவங்க சட்டமன்றத்தில் இன்னைக்கு கூட கேட்கலாம். நேற்று அமைச்சர் வந்து சொன்னார் புகார் கொடுத்தாரா, 7 நாட்களுக்குள்ள புகார் கொடுத்தாரா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை கேட்டாங்கன்னா அவர் யார் யார்கிட்ட கொடுத்தேன், எங்கள் டி நகரில் யார் யார்கிட்ட கொடுத்தேங்கிறத உடச்சிருவார். பேர் முதற்கொண்டு ஏதோ சொல்கிறாரு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. எனக்கு வந்து டி நகரில் யார்கிட்ட கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், இவங்ககிட்ட தான் கொடுத்தேன், இந்த இடத்துக்கு தான் போனேன், இங்கே தான் வர சொன்னாங்க, இவ்வளோ கொடுத்தேங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாருங்கிறப்போ இதுக்கு மேலே அங்கே கேள்வி வராது. இதுக்கு மேலே கேள்வி கேட்டாங்கன்னா யார்கிட்ட கொடுத்தேங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுவார். அது அங்கே இருக்கிற பினாமிகளாக இருக்கிற எம்எல்ஏக்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஆகிடும். ஸோ அதனால் அது திமுக பண்ண மாட்டாங்க. அது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ கூட அவருக்கு வந்து ஜாமீன் உச்சநீதிமன்றத்தில் 2 வாரங்கள் வந்து நீடிச்சிருக்காங்க. அதுலேயும் என்னன்னா அவருக்கும் மாப்பிள்ளை சாருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, அதனால அவர் வந்து எங்கேயாவது சுவிட்ச் ஓவர் ஆகலாமாங்கிற ஒரு யோசனையில் இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் வருது. இந்த பக்கம் விடாம ரைடு நடக்குது. 60 இடத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பான காசின்னு ஏதோ பேர்லாம் சொல்றாங்க. அவர் இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரம் வழக்கு, டாஸ்மாக் வழக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு, இப்போ எஃப்ஐஆர் 1000 கோடின்னு சொல்லிட்டு இங்க விடாம துரத்துறாங்க. அங்க மனக்கசப்புங்கிற செய்தி வருது. அரசியல் வாக்கு என்ன ஆக போகுது? செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவில் சேரணும்னு பேசினார், பேச்சுவார்த்தை நடத்தினார். அது செட் ஆகல, பிஜேபியில் அக்செப்ட் பண்ணிக்கல. அதிமுகவில் இருந்து அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. அதிமுகவே கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, அதிமுகவிலேருந்து பேசியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கிட்ட, நீங்கள் வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர் அதுக்கு வந்து பெரிய அளவில் ரெஸ்பாண்ட் பண்ணலை இப்போ வரைக்கும். அது எஸ்பி வேலுமணி அவர்களை ஓரங்கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. மேபி அதனால தான் என்னமோ எஸ்பி வேலுமணி அவர்கள் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சபையில் நன்றிலாம் சொன்னார். அதனால தான் அந்த ஒரு மாற்றம் இருக்கோ அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் சிவிஎஸ் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேர் சொல்லலை, பட் வந்து அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறப்போ அது நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இபிஎஸ் அவர்களை தான் குறிக்கும். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது, எதிர்ப்பு நபர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜி வரக்கூடாதுங்கிறதுனால இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். பட் அதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்தே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் தகவல் இருக்குது. வந்தால் மீண்டும் எப்படி திமுகவுக்கு ஒரு பெரிய செந்தில் பாலாஜி அவருக்கு நல்லா சிக்கல் வந்துச்சோ, நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நீங்களே இப்போ வந்து அவர் வேணும்னு சொல்கிறீங்க, தியாகிங்கிற அளவுக்கு போனாங்க. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக வராதா? இல்லை, அவங்களுக்கு வந்து சிக்கல் தாண்டி அதிமுகவில் கொங்கு பண்ணுறதுல தாவை கரெக்டாக நிறையா இழந்திருக்காங்க அதிமுக இந்த முறை. ஸோ அதை மீட்கணும் அப்படின்னா இன்னும் வலுவான தலைவர்கள் அதிமுகவுக்கு தேவைன்னு பார்க்குறாங்க. கொங்கு மண்டலங்கிறது அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறத அந்த கோட்டையை தக்க வைக்கணும் எப்படியாவது
உள்ளாட்சி தேர்தல் வரதுக்குள்ளேயே நம்ம வந்து கட்சியை நம்ம பலப்படுத்தணும், அட்லீஸ்ட் கொங்கு மண்டலத்தையாவது நம்ம வந்து பலப்படுத்தி கொண்டு வரணும் கட்சி அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி உதவுவார். அதனால செந்தில் பாலாஜி இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, எதிர்ப்பு குரல்களை அடக்க முடியும் நம்மளால். இபிஎஸ் அவர்களுக்கு எதிர்ப்பு சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் அடக்க முடியும். எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இதர கொங்கு மண்டல தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து அடக்கி, செந்தில் பாலாஜி இருக்கார், நீங்கள் இல்லைன்னா அவரை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம், இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலாம். இன்னொரு விஷயம் வந்து கூட்டணி கட்சிகளில் இப்போ சலசலப்பு வந்திருக்கா தாவேக்காக்கு. இவங்க ஒரு கட்சி, அவர் தான் தலைவரை பற்றி என்னென்ன பேசலாம், சிஎம் பிஎம் அது மாதிரி இங்கே அமைச்சர்கள் பேசுகிறாங்க, பிஎம் ஆகிறதுக்கான வழிமுறைகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸோட தமிழ்நாடு தலைவராக இருக்கிற திரு மாணிக்கம் தகவல் வந்து அவங்க இன்னும் ரசிகர் மோட்லேயே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவங்க தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க ஆதரவு வேணும்னு ராகுல் காந்தி அவங்கள்ட்ட கேட்டது தாவேக்காதா அப்படின்னு சொன்னது இப்போ ஒரு பெரிய சலசலப்பு உண்டாயிருக்கு. சலசலப்புன்னு பார்க்கல, இது வந்து ரசிகர் மன்றம் மோடு அப்படிங்கிறத தாண்டி என்னை பொறுத்தவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க தாவேக்காவை. நேஷ்னல் வைஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க தாவேக்காவை. அதுதான் நான் பார்க்குறது. ஏன்னா இப்போ தேவன் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கேரளாவில் வந்து ஆமாம் பிஜேபியிலேருந்து ஒரு வெளியில் வந்ததுக்கப்புறம் தாவேக்காவில் வந்து அப்ரோச் பண்ணாங்க தேவன் அவர்களை. நீங்கள் வந்து தாவேக்காவில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்னா கேரளாவுடைய மாநில தலைவராக தாவேக்காவுடைய மாநில தலைவராக அங்கே போட்டுருவாங்க, அவரை நியமிப்பாங்க அப்படின்னு தான் தகவல் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு நேஷனல் பார்ட்டியாக கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்கோ ஆல்ரெடி. இதில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படிதான் பெரிய வரவேற்பு வந்து, ஏன் சொல்ல போனால் மூவர் அணின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று ஆரம்பிச்சாங்க. மாயாவதி அவர்கள், கொல்கட்டாவில் மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் பிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு அவங்க பெரிதா, அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கே பெரிய ஒரு லாபம் கொடுக்கல. பட் கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, சவுத்தில் ஓரளவு இருக்காங்க. அப்படி சோபிக்க முடியாத இது போய் இவரால் முடியுமா? இல்லை, நான் தாவேக்காவுடைய ஒரு கிளை மகாராஷ்டிராவில் இருக்கிறதா நான் பார்த்தேன். டிவிகே மகாராஷ்டிரான்னு சொல்லி இன்ஸ்டா தாண்டி நேர்லேயே இருக்காங்க. அங்கே இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் விஜய் மேலே இருக்கிற ஒரு பற்று. ரெண்டாவது, டிவிகேவுடைய மெம்பர்ஷிப்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போ இந்த உத்தரப்பிரதேஷ் சர்வே எடுக்கிற டைம்லலாம் வந்து உத்தரப்பிரதேஷ்லேயும் தாவேக்காவுக்கு ஃபேவரான குரல்கள் இருக்குது. விஜய் அந்த ரீல்ஸ் வந்து தப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுல, அதனால இருக்கலாம். ரீல்ஸ் வந்து சில ரீல்ஸ் வந்து விஜய் அவர்கள் இந்த கோவில் உண்டியல்கள்லாம் வந்து அரசு பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறைய ரீல்ஸ் போகுது, அது வேற விஷயம். பட் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா இவருடைய தமிழ் மூவிஸ் நிறைய வந்து ஹிந்தி டெவலப் போகுது. ஸோ அதில் பார்க்குறாங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது அவங்களுக்கு. ரீல்ஸை தாண்டி அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுதாங்க. அதனால தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். எப்படியாவது தாவேக்கா கூட்டணியிலே தக்க வச்சுக்கிட்டு இருந்தால் தென் மாநிலங்களில் எப்படியாவது நம்ம ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது கரெக்டாக தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ். பட் காங்கிரஸனுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது மாணிக்கம் தாகூர் அவர்கள் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் யார் பிஎம்ஆர்னு இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எல்லாரும் ஏஞ்சி வர போறாங்க. இல்லை, அந்த கோஷ்டி பூசல் இருக்கு காங்கிரஸ்ல இருக்கு, கோஷ்டி பூசல் இருக்கு, அணிகள் 4-5 அணிகளுக்கு மேலேயே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சரி கட்டுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா ராகுல் காந்திங்கிற அந்த ஃபேஸை வந்து இங்கே பதிய வைக்கணும். அதை பதிய வைக்கிறதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க. அது நடக்கும்போது தான் இவங்க வந்து இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை ப்ரமோட் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி நான் பார்க்கல. கூட்டணியை விட்டு வெளியே போகக்கூடிய கட்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் வெளியில் போகும். ஏன், என்ன காரணம்? இல்லை, அவங்களுக்கு தாவேக்கா அரசுடைய செயல்பாடு பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியன் கம்யூனிஸ்ட் கூட எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. நேற்று கூட அம்பத்தூரில் ஓட்டியில் ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு கோரிக்கைகள், எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை போயிருக்கு. ஸோ அது மாதிரி வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. பட் வந்து டிஎம்கேயோட வாய்ஸை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது சிபிஎம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து தாவேக்கா அதை ரசிக்கலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கு மாற்று ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க பாமக உள்ளே வந்துச்சுன்னா விசிகா வெளியில் போகும். அந்த இடத்துக்கு மூவ் ஆக மாட்டாங்க. ரெண்டாவது, தலித் வாக்குகள் தாவேக்கா விட்டு வெளியில் போகிறது இருக்கு. ஸோ அதனால் அது போக மாட்டாங்க.
பட் பாமகவை நட்பு சக்தியாக வச்சுக்குவாங்க. எப்படி அதிமுக வந்து அதிமுகவை இல்லாமல் பண்ணிட்டு தாவேக்கா வரணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி நினைச்சாலும் அதிமுக நட்பு சக்தி தான் அவங்களுக்கு. நாளைக்கு ஆட்சிக்கு பிரச்சனைன்னு வந்து அதிமுக ஆதரவு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. 21 எம்எல்ஏக்கள் கொடுப்பாங்க. 21 எம்எல்ஏ அதிமுக அத்தனை எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும் தாவேக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பிரச்சனைன்னு வந்தால் பண்ணுவாங்க. இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, அதில் ஒரு முரண்பாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அந்த ஒரு கோபம் இருக்கலாம். பட் வந்து ஒரு நட்பு சக்தியாக தாவேக்காவும் அதிமுக பார்க்குது, அதிமுகவும் தாவேக்கா பார்க்குது. ஸோ அதனால் வந்து அதில் முரண்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து காங்கிரஸோட இவங்க பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இப்போ அந்த இந்திய அலைன்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எம்பி இல்லாதனால இல்லை, உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. உங்களுக்கு அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறத பொறுத்து அப்புறம் இந்திய அலைன்ஸ்குள்ள எப்படி போகலாம், அன்னைக்கு டிஎம்கே எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. டிஎம்கே பிஜேபியோட போகுது அப்படின்னா இவங்க இந்தியா அலைன்ஸை வந்து அந்த டைமில் கன்ஃபார்ம் பண்ணி அது ஒரு பெரிய நியூஸாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. டிஎம்கே பெரிய அளவு நியூஸில் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. கால இறுதியான கேள்வியா, மத்திய உள்துறை அமைச்சர் இங்கே வந்து தென் மாநில முதல்வர் மாநாடுக்காக வந்தார். அப்போ விஜய் அவர்களோட சந்திப்பு இருந்தது. நிறையா விஷயம் சொல்கிறாங்க. ஃபைல்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, சிபிஐ மேட்டர் பேசப்பட்டாங்க, இடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா இல்லை வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும் நிகழ்ந்ததா? ஏதாவது தகவல் இருக்கா? மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு நான் பார்க்கல. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிபிஐ வழக்குகள், அதே மாதிரி இடி சம்மந்தப்பட்ட சில வழக்குகள் வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதில் முன்னாள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேருடைய ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இடி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா திமுக பாஜகவோட போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. திமுக ஆமாம், திமுக ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே அவங்களால பவரில் இல்லை அப்படின்னா சென்ட்ரல்லையாவது நம்ம பவரில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரியா சுலே அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தகவல் வரல. ஸோ அதனால் திமுகவுடைய ஃபைல்ஸ் மேலே மத்திய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் கொடுத்துருக்காரு, ஃபைல்ஸ் கொடுத்துருக்காரு, அது உண்மை தான். ஃபைல்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இருக்குது பிஜேபி வர்சஸ் டிவிக்கு. நம்மளுக்கு வந்து என்ன தேவை அதை கேட்டு வாங்கிக்கணும். கிட்டத்தட்ட அதிமுகவுடைய நிலைப்பாடு தான். தேவையில்லாத எதிர்ப்பு வேணாம், என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கும். பிரச்சனைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நம்ம அப்படி இருந்தவொடனே திமுக வந்து அடிமன்றுவாங்கல்ல. இங்கே பாருங்க, இப்போ டீலிமிட்டேஷன் அதுலேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து என்னை பொறுத்தவரை தாவேக்கா அரசும் சரி காங்கிரஸும் சரி அவங்க எடுத்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லை. அவங்களுக்கு வந்து தொகுதி மறுவரைவு வந்து நிறுத்த முடியாது, அது ஸ்டாப் பண்ண முடியாது. ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் இத்தனை வருஷமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணதே வந்து அதுவே தப்புன்னு நான் சொல்லுவேன். கொரோனா பீரியட் வந்ததுனால இன்னும் ஒரு 5 வருஷம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. 2026 வரைக்கும் தள்ளி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரை பண்ணி தான் ஆக வேண்டிய சூழல் தான் இருக்குது. நீங்கள் அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து முடியாது, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் அதை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறது அதுக்கே வந்து இடம் இல்லை. அப்படிங்கிறப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கலாம். எங்களுக்கு வந்து ஃபேராக பண்ணுங்கள், எந்த தொகுதியினுடைய அந்த சதவீதம் வந்து குறையக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு உரிமை இருக்குது, எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை இருக்குது. அது பண்ணியிருக்காரு, முதல்வர் அவர்கள் பண்ணியிருக்காரு. பட் டீலிமிட்டேஷனே வேணான்னு சொல்கிறது அது வாய்ப்பே இல்லை. அது வந்து முதல்வர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சிடிஆர் ரவிக்குமார் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷனே வேணாங்கிறது எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறார். பட் முதலமைச்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க முதலமைச்சர்கிட்ட, இதை தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் புரிஞ்சுட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து அங்கே ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, தாவேக்கா அரசு பாஜகவை எதுக்குமே எதிர்க்கணும்னு நினைக்கல. அவங்க தேவைன்னு வந்தால் எதிர்க்கலாம், ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் எதிர்க்கலாம். மற்றபடி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக நிலைப்பாடு. திமுக வந்து எதுக்கெடுத்தான எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்துக்கு தேவையான நிதியும் வாங்கலை, திட்டங்களையும் வாங்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் அவர் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார். நீட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு வெளிநடப்பு பண்ணாங்க. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதுக்கெல்லாம் தெரிவித்தார். ரெண்டாவது, மருத்துவ கல்லூரிகள் நிறைய 11 கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. செல்க மன்றோட சேர்ந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஜல்சக்தி ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து வேளாண் துறையில் அவார்டு வாங்கினாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க.
ஸோ உங்களுக்கு மத்திய அரசோடு சேர்ந்து பயணித்தா மாநிலத்துக்கு எந்த வகையில் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக அரசு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம். அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். என்ன நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிப்போம், பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம எதிர்ப்பை காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. அதுவும் எம்பிக்கள் வர்றதை பொறுத்து, எத்தனை எம்பிக்கள் இவங்களுக்கு வரப்போகுது, இவங்க வந்து ராஜ்யசபா அடுத்து வருது அப்படின்னா, ராஜ்யசபா எலெக்ஷன் அடுத்து வருது அப்படின்னா அதில் யாரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்க போகுது. நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்து மிகவும் நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி.